வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பலகோண நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நமது நிகழ்ச்சியில் அதிகரிக்கும் தமிழக அரசின் கடன் மேலும் சாத்தியங்கள் என்ன என்பது குறித்து விவாதிக்க உள்ளோம். நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு புகழேந்தி அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம் சார். சார், பட்ஜெட் தொடங்கிலிருந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசக்கூடிய ஒரு பேசுபொருள் என்ன அப்படின்னா, கடன் சுமை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தமிழ்நாடு அதிகப்படியான ஒரு கடனில் தத்தளிக்க போகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கடனுக்கான ஒரு முக்கியமான காரணமாக அவர்கள் சொல்லக்கூடியது மத்திய அரசுலேருந்து வரல, இருந்தாலும் பற்றாக்குறையை நாங்கள் சமாளித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் இன்னும் அடுத்த வருட காலங்களில் தமிழ்நாட்டை எந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடும், இதிலிருந்து மீள்வதற்கான சாத்தியங்கள் என்ன சார்? ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம தான் நம்பர் 1 கடன் வாங்கிய மாநிலம். நமக்கு அப்புறம் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், அப்புறம் மகாராஷ்டிராவெல்லாம் வராங்க. அதனால் நம்பர் 1 ஸ்டேட். நம்ம கிட்டத்தட்ட 26% ஆஃப் ஜிஎஸ்டிபே வந்துட்டோம். இன்னொரு 3% வாங்கலாம். பே கமிஷன் 25% தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒரு ஸ்டேட் அவங்களுடைய மாநில உற்பத்தியில் 25% வரைக்கும் கடன் வாங்கலாம். நம்ம 26 புள்ளி தாண்டிட்டோம். இன்னொரு 3 புள்ளி போகலாம். அப்படின்னா ஒரு 1.5 வருஷம் இன்னொரு பட்ஜெட் அல்லது அடுத்த பட்ஜெட்டோடு நம்மளுடைய இது சீல் ஆகிடும். அப்புறம் என்ன ஆகும்? கேரளா மாதிரி ஆகிடுவோம். கேரளா இப்போ மத்திய அரசிட்ட பெக்கிங் பவுலோடு போயிட்டுருக்காங்க, ஏதாச்சும் காசு கொடுங்க அப்படின்னு. அந்த நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். ஏன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஒன்று வருமானத்தை பெருக்கணும், இல்லாட்டி செலவை குறைக்கணும். ரெண்டையும் பண்ணோம். வருமானத்தை எப்படி உற்பத்தி பண்ணுறது, செலவை எப்படி குறைக்கிறது, இது ரெண்டும் பண்ணால் தான் இருக்கும். இப்போ வருஷம் நம்ம கடன் வாங்கி இப்போ கிட்டத்தட்ட 9,29,900 crore கடன் வந்துருச்சு. இந்த கடன் குறையுமா? ஃபஸ்ட்டு கேள்வி. குறையிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கடன் ஏறிக்கிட்டு தான் போகுது. அப்போ எங்கே போயிட்டு இது சரிவு கீழே வரும்னா அதுக்கு பதில் கிடையாது. அரசுமே இருக்கும்போது 2021 இப்போ வரைக்கும் தனிநபருடைய வருமானம் அதிகமாகிட்டு தான் 8% நாங்கள் நீடிச்சுட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த தனிநபர் வருமானங்கள் இதுக்குள்ளே வராதா? நுகர்வு. சரி, நீங்கள் தனிநபர் உங்களுடைய விலைவாசி உயரும் போது இன்றைக்கி வீட்டோட விலையெல்லாம் அதிகமாகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா நம்ம சேலரி அதிகமாகுது, வீட்டு விலை, வாடகை எல்லாமே அதிகமாகுது, மின்சார கட்டணம் அதிகமாகிடுச்சு, பெட்ரோல் டீசல் எவ்ரிதிங் இன்க்ரீஸ்ட். இப்போ நுகர்வோர் பொறுத்து தான் நம்ம ஜிஎஸ்டி பேஸ்ட் அல்லது எக்ஸைஸ் பேஸ்ட் இன்கம் நமக்கு வருது. எக்ஸைஸ் இதிலிருந்து வருது பெட்ரோல், டீசல். அடுத்து நம்ம டாஸ்மாக். இதுதான் மிக பிரதமான ஒரு எக்ஸைஸ்லேருந்து வர்றது. அப்புறம் ஜிஎஸ்டியில் நம்ம பங்கு வருது. இவ்வளோ தான் இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டு வரி ஏற்றி பார்த்தோம், இதுக்கு மேலே ஏற்ற முடியாது. எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஏற்றணும், ரோட் டேக்ஸ் ஏற்றணும். அடுத்தது எல்லாத்துக்கும் வரி ஏற்றிப்போம். வரி ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது. அப்போ வி கம் டு சேச்சுரேஷன் லெவல். அப்போ நுகர்வு அதிகமானால் தான் நமக்கு வரி அதிகமாக வரும். இது ஒரு பக்கம். நுகர்வு அதிகரிக்கு இந்த அரசாங்கத்தோட எந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, எந்த ஒரு அணுகுமுறை. எந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு நுகர்வு அதிகமாகும், கன்சம்ஷன் அதிகமாகும். அந்த கன்சம்ஷன் பேஸ்டு நமக்கு டேக்ஸ் ரெவன்யூ அதிகமாகும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதிகமாகும். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதிகமாக போகும்போது சப்சிடி இதெல்லாம் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏழைகள் குறைவார்கள், அவர்களெல்லாம் வசதி வருவாங்க. அதனால் நம்ம தேவையில்லாமல் கொடுக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஃபஸ்ட். ரெண்டாவது ஓகே, எப்படி கட் பண்ணுறது செலவை? உதாரணத்துக்கு நம்ம ட்ரம்ப் எடுத்துக்கோம். எல்லாம் அவரை கேலி பண்ணுறாங்க, ட்ரம்ப் நாசக்கேடுன்னு. ட்ரம்ப்போட பிரச்சனை என்னென்னா, இப்போ உதாரணமாக எடுத்துக்கணும், தமிழ்நாட்டில் ஒரு குடிமகனோட டெப்ட் கடன் சுமை 1,13,450 ரூபா இருக்குது. அமெரிக்காவுக்கு ஒரு குடிமகனோட கடன் சுமை 92,24,088 ரூபா. இப்போ ட்ரம்ப்புக்கு என்ன பிரச்சனை? பிரிக்ஸ் கண்ட்ரி வர்றதுனால ஒருவேளை டாலர் அவங்க யூஸ் பண்ணலைன்னா அமெரிக்காவோட பண மதிப்பு குறைஞ்சிரும். ஏன் இன்றைக்கி டாலர் ஒருத்தன் வாங்க போது தான் சொல்கிறேன், டாலர் இன்றைக்கி 88 ரூபா 89 ரூபா தரேன். யாருமே டாலர் வாங்கலைன்னா சீந்த மாட்டாங்க. இப்போ அந்த பயம் ட்ரம்ப்புக்கு. ஒருவேளை பிரிக்ஸ் கண்ட்ரிலாம் சேர்ந்து வேறொரு கரன்சி கொண்டு வந்துட்டாங்கன்னா அமெரிக்க டாலருக்கு மதிப்பு போயிடும். அமெரிக்க டாலருக்கு மதிப்பு போச்சுன்னா அந்த நாடு கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க தான் அதிகமான கடன் வாங்க. நம்ம யூரோலாம் இருந்தால் கூட இன்னும் அவங்களுடைய மதிப்பு அதிகமாக கூட. ஆமாம். அப்போ என்ன பண்ணுறாரு? இப்போ அவர் உடனே என்ன பண்ணுறாரு? இனிமேல் ஊதாரி செலவு பண்ணக்கூடாது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா யார் இனிமேல் ஹையர் பண்ணாதீங்க, கவர்மெண்ட்டில் ஜாபுக்கு யாரையும் எடுக்காதீங்க. யுஎஸ்ஏடுங்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணுங்கள். இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி இருக்கிறது இப்போ நம்ம மாதிரி ஒரு வளர்ச்சி அதிகமாக வளர்ச்சி பெற்றிருக்கிற நாடு, ஒரு உலக மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, அந்த மாதிரி அடியாக ஒரு பண்ண முடியுமா? பண்ணால் தான் தப்பிக்க முடியும். ஏன்னா அமெரிக்காவே ஒரு முடிவு எடுத்துருச்சு. இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசே தத்தளிச்சுட்டு இந்த ஃபாஸ்ட் டிசிஷன் எடுக்கிறார் ட்ரம்ப்.
நம்மளும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகுது நம்ம பணம், அது நம்ம இவ்வளோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து எங்கே போகுதுன்னு பார்ப்போம். நம்ம 39.7% வந்து சேலரி, பென்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், சப்சிடி எனக்கு 46%, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் 21%. அப்போ கவர்மெண்ட் கொடுக்குற சேலரி மெயின்டெனன்ஸே வந்து கிட்டத்தட்ட 40% நம்மளுடைய வருவாயில். அதில் 5% குறைச்சோன்னு வச்சுக்கோங்க, 10% குறைச்சோம். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி இவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு. சாட் ஜிபிடி இருக்குது, ஏஐ இருக்குது, எம்எல் இருக்குது, பிளாக் செயின் இருக்கும்போது இவ்வளோ பேர் அரசாங்கத்தில் தேவையில்லை. எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணிங்கன்னா நம்ம இதில் கிட்டத்தட்ட 30% பேருக்கு வந்து ஏற்கனவே இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு பற்றாக்குறை அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் ஒரு நம்மள மாதிரி இந்தியா போன்ற ஒரு நாடுகளுக்கு ஒத்து வருமா? அரசாங்கம் ஏன் வேலை கொடுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணுங்க. உதாரணம் எடுத்திங்கன்னா எம்எஸ்எம்இக்கு எவ்வளோ செலவு பண்ணும் நீங்கள் அதை கேட்குறீங்களே. இண்டஸ்ட்ரி அண்ட் எம்எஸ்எம்இக்கு 5800 கோடி தான் கொடுத்துருக்காங்க. கரெக்ட்? இல்லை அது நீங்கள் எடுத்துங்க, 5800 கோடி நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எம்எஸ்சிக்கும் கேபெக்ஸுக்கு 55000 கோடி கொடுத்தீங்கன்னா எப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி டெவலப் ஆகும், எப்படி இளைஞர்களுக்கு வேலை வைக்கணும்? அரசாங்கம் வந்து வேலை கொடுக்குற நிறுவனம் கிடையாது. இல்லை, இன்றைக்கி எல்என்டி போன்ற ஒரு கம்பெனிஸ்லேருந்து அவங்களுடைய சிஓஸ்லாம் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 8 ஹவர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும்? 2 விஷயம் பேசுகிறோம். வேலை வாய்ப்புங்கிறது வந்து அரசாங்கம் வந்து வேலை கொடுக்குற ஒரு நிறுவனம் கிடையாது. ஃபஸ்ட் அது புரிஞ்சுக்குங்க. அரசாங்கம் வந்து நிர்வகிக்கக்கூடிய நிறுவனம். அதை நம்ம மறந்துட்டு அரசாங்க வேலை அப்படின்னா ஒரு செக்யூர்டு ஜாப் அப்படி அரசாங்க வேலை அப்படி இருக்கவே கூடாது. தெர் இஸ் நத்திங் கால் செக்யூர்டு ஜாப். அரசாங்கத்தில் ஒருத்தர் வேலை செஞ்சாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த வேலையை விட்டு எடுக்க மாட்டாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் அப்படி அது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். நம்ம ஆள் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அரசாங்கத்துக்கு எதுக்கு இவ்வளோ பேர் தேவையில்லை நிர்வகிக்க. ஒவ்வொருத்தரும் தொழில் முனைவராக மாறணும். அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி வரணும், நிறைய பேர் வந்து தொழில் கட்டமைப்பு உருவாக்கணும், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் அரசாங்கமே வேலை கொடுக்குதுன்னா இவங்க இவ்வளோ பேர் வந்தாங்கன்னா இந்த டிஜிட்டைஸில் என்ன பிரயோஜனம்? உள்கட்டமைப்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா இந்த சைடில் சப்சிடிஸ் கொடுக்கறதுல நம்ம கண்டிப்பாக வாட்டர் ரிசோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 9460 கோடி. தமிழ்நாடு மாதிரி மாநிலத்துக்கு வாட்டர் ரிசோர்ஸ் மிக முக்கியமானது, அதுக்கு பணமே கொடுக்கல. இண்டஸ்ட்ரீஸ் எஸ்எம்இக்கு 5800 கோடி. இது ரெண்டே சேர்த்துனீங்கன்னா 14000 கோடி. நம்ம உரிமை தொகை கொடுக்குறதே 14000 கோடி கிட்ட வருது, 13000 சில்லற கோடி. அப்போ இந்த அரசு எங்கே இன்வெஸ்ட் பண்ணோம், நம்ம அதோட ரிட்டர்ன் என்னன்னு பார்க்காம பொதுவாக ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் வந்து இருக்கிற அப்படியே பட்ஜெட் எடுத்து கொஞ்சம் தூசி தட்டு அங்கங்கே ஏற்றி இறக்கி அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும்? கடனை ஏறத்தான் செய்யும். இப்போ 1000 ரூபா கொடுக்கும்போது ஒரு 13800 இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு டெரிட்டரியில் வந்து இப்போ பாண்டிச்சேரி, டெல்லிலாம் 2500 கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய நிலைமை இதை விட அதிகமாக தானே? கண்டிப்பாக மிக மோசமாக போகும். இத்தனைக்கும் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா அடுத்தது தமிழ்நாடு தான் உற்பத்தி ரனில். நம்ம 4% நிலம் இருக்கிறோம், ஆனால் 9% வரைக்கும் நம்ம அங்கே கொடுத்துட்ருக்குறோம் ஜிடிபியில். ஆனால் அதே சமயத்தில் வந்து நம்ம நுகர்வு அதிகரிச்சா தான் நம்மளுடைய வரி அதிகரிக்கும். இப்போ நுகர்வு அதிகரிக்குன்னா பணப்புழக்காட்டம் அதிகமாக இருக்கணும். பணப்புழக்கம் அதிகமாக வந்துன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை, நிறைய சம்பளம் கிடைக்கணும். அப்போ நிறைய பேர்த்துக்கு வேலை, நிறைய சம்பளம் உண்டாக்குறது தான் நம்ம அரசுக்கும் ஒரு தீர்வு. அடுத்தது வந்து அரசு வந்து கட் பண்ணணும், நிறையா செலவு கட் பண்ணணும். நம்ம நிறையா செலவு பண்ணுறோம், இவ்வளோ பேர் தேவையில்லை. எனக்கு ஒரே ஒரு பயம் என்னென்னா 2 வருஷம் கழித்து எப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுப்பாங்க, எங்கேருந்து பணம் வரும்? ஏன்னா 29% சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. 30% வரைக்கும் போனால் அதுக்கு மேலே கடன் வாங்க முடியாது தமிழ்நாடு. அப்போ இந்த கடன் வராமல் கிட்டத்தட்ட இந்த வருஷம் 1,62,000 கோடி வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம். அது கிட்ட பார்த்திங்கன்னா 35% கிட்ட வந்து நம்மளுடைய ரெவன்யூ ரிசிப்டில் இருக்குது. அப்போ எங்கே போவாங்க இந்த பணத்துக்கு? திடீர்னு 2 வருஷம் கழித்து தமிழ்நாட்டு கடனே கிடையாதுன்னா அப்போ வர்ற அரசு என்ன பண்ணும்? இந்த 1,62,000 கோடி எங்கே கை வைக்கும்? அது 35% ஆஃப் உங்களுடைய ரெவன்யூ எங்கே கை வைப்பாங்க? சேலரியில் கட் பண்ணணும், ஹைவேஸில் கட் பண்ணணும், எஜுகேஷனில் கட் பண்ணணும், ஹெல்த்தில் கட் பண்ணணும். அப்போ எங்கே போகுது? மக்கள்லாம் பழகிட்டாங்க எல்லாத்துக்கும். இப்போ போய் மக்கள்கிட்ட நாங்கள் தரமாட்டாங்க, கட் பண்ணுறேன்னா எந்த மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அடுத்து வரப்போகிற அரசு வந்து மிக மோசமான விளைவுகளை சந்திக்கும். இந்த அரசு இன்னொரு வருஷத்துக்கு வந்து கடன் வாங்குறதுக்கு பணம் இருக்குது. இப்போ இன்னொரு கேள்வியும் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, இப்போ திடீர்னு வந்து ஒரு 5 லட்சமாக இருந்தது இன்றைக்கி 9 லட்சமாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த ஒரு 4 லட்சம் அதிகப்படியான ஒரு கடன் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நம்ம பண்ணுறது? இதே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கோம், தொடர்ச்சியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது இது வளரத்தான் செய்யும்போது குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மானியம் உதவி நலத்திட்டத்துக்கு தான் அதிகப்படியான செலவு. அப்படி சொல்ல மாட்டேன். மானியம் உதவி திட்டங்கிறது வந்து ஒரு நாடு வந்து முன்னேற்றத்திற்கு வந்து மக்களுடைய நல்வாழ்வுக்கு தேவை. அதனால் வந்து அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது.
யாருக்கு கொடுக்குங்கிற ஒரு வரைமுறை கிடையாது தமிழ்நாட்டில். எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம். அதனால வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக போகும்போது அதை குறைக்க முடியறதில்ல. ஒருவேளை வந்து இவ்வளோ பேருக்கு தான் தமிழகத்தில் இருக்கிற 2000 வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்க அல்லது இதை பெறக்கூடிய தகுதி உள்ளவர்களை நம்ம கரெக்டாக கண்டறிய முடியலை. பண்ணுறதில்ல. பண்ண முடியும், ஆனால் பண்ணுறதில்ல. அதுதான் பிரச்சனை. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய 2 வருட காலங்களில் ஒரு கடன் தொகை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பிளாக்காகவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ பட்ஜெட் போட்டாச்சு, இதிலிருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்னவா இருக்கும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பட்ஜெட் பண்ணிட்டீங்க நீங்கள். இப்போ யாராச்சும் போய் மக்கள்கிட்ட போய் இப்போ அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, இப்போ போய் நீங்கள் கட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து மக்கள் விரும்பத்தக்க ஒரு ஜனரஞ்சகமான பட்ஜெட் போட்டால் தான் அடுத்த தடவை வந்து அவங்க ஓட்டு போடுவாங்க. நம்ம மக்கள் அப்படி தான். இப்போ வந்து அரசாங்கம் எந்த வேலையும் எடுக்காது. அடுத்த இன்ட்ரீம் பட்ஜெட் வந்தால் கூட எதுவும் தொட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வர அரசு என்ன எடுக்கிறாங்கிறதா நமக்கு தெரியல. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ அடுத்து வர அரசு அப்படின்னாலும் அவங்களும் தத்தளிக்க தான் போகிறாங்க, கண்டிப்பாக அவங்களும் எதிர்நோக்க தான் போகிறாங்க. கண்டிப்பாக. அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ தான் மக்கள் உண்மையாக வந்து இந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த அரசு வந்து யோசிக்கும், இவ்வளவு வந்து செலவு பண்ணணுமா, இவ்வளவு வந்து அதிகாரிகள், இவ்வளோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தேவையா, கட் பண்ணு. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் எல்லாமே கவர்மெண்ட்டு தான் பண்ணணுமா, தேவையில்லை. எஜுகேஷனில் வந்து தனியார் அதிகமாக இருக்காங்க. நம்ம சொல்லும்போது வந்து தனியார் பள்ளிக்கூடங்கள் அதிகமானதுனால வந்து இவ்வளோ செலவு. அப்போ தனியாரும் அரசும் சேர்ந்து கல்வியை மேம்படணும், அரசும் தனியார் சேர்ந்து சுகாதாரம் கொடுக்க முடியுமா? அப்போ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வரும்போது கவர்மெண்டோட பேர்டன் குறையும். ஆனால் ஃபினான்ஸ் செக்ரட்டரி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஜிடிபிக்குள்ளே அது 28% அதுக்குள்ளே தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம், இது கடன் அதிகமாக இல்லை. 26 வந்தாச்சு, மிச்சம் இருக்கிறது 3%. 3% ஜிடிபி எவ்வளவு? நம்ம 35 லட்சம் 35 லட்சம் ஜிடிபியில் 3% எவ்வளவு? ஒரு லட்சத்துக்கு மேலே. நம்ம 1,62,200 கோடி இந்த வருஷம் வாங்கிட்டோம். மீறி போனால் இன்னொரு 1,20,000 கோடி தான் கடன் வாங்க முடியும். அப்போ 29% வந்துடுவீங்க. ஜிடிபி கொஞ்சம் உழுதுன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சத்து இதே வாங்கினா அடுத்த ஒரு வருஷத்தில் நம்ம சீலிங் வந்துடுவோம். என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துக்கு வரும்போது லாக் ஆகிட்டா ஒன்றும் பண்ண என்ன பண்ணுவீங்க? கேரளாவுக்கு நடந்துச்சுல்ல. கேரளா என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசு போய் ஏதாச்சும் காசு விடுங்க. இத்தனைக்கும் கேரளா வந்து சின்ன ஸ்டேட்டு, அதிகமான வருவாய் உள்ள ஸ்டேட்டு, அதாவது ஃபாரெக்ஸ் வர ஸ்டேட்டு, அங்கேயே வந்து கொடுங்க அப்படின்னு அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவோம் நம்ம. இந்த ஒரு சூழல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலைவாய்ப்பு இன்மை அந்த பிரச்சனை வந்துடும். இதே வந்து பணவீக்கமும் அதிகமாக இருக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இல்லையா? சரி, தமிழ்நாட்டில் பணவீக்கங்கிறது வந்து ஒரு நேஷ்னல் ஃபினாமினா. அது வந்து பணவீக்கத்துக்கு காரணம் பல விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் வந்து நம்முடைய பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வந்து ரெவென்யூ ஜென்ரேஷன், அதோட நுகர்வோர் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். டேக்ஸ் அப்போ தான் நமக்கு அதிகமாக வரும். கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், செலவை குறைக்கணும், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் போகணும், டஃப் டிசிஷன் எடுக்கணும், புது ஏரியாக்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எங்கே வந்து புது ஏரியாக்களில் வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் ரொம்ப பெருசாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணல, தமிழ்நாட்டில் டூரிசம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் நல்ல செக்டர், அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை, இப்போ இந்த வேளாண் பட்ஜெட்டில் 45,000 கோடி இது பண்ணி ஒவ்வொரு செக்டருக்கும் தனித்தனியாக பண்ணிட்டு தானே இருக்காங்க. பத்தாது. வாட்டர் ரிசோர்ஸுக்கு 9,000 கோடி கொடுத்துருக்கீங்க, அதில் பெரிய பட்ஜெட்டாக. இண்டஸ்ட்ரிக்கு 5,000 கோடி கொடுத்துருக்கீங்க, பெரிய பட்ஜெட்டாக. டூரிசத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 100 கோடிக்கு மேலே தான் வந்தது. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 36,000-40,000 கோயில் இருக்குது, ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ஒரு லாங்கஸ்ட் பீச் இருக்குது. இப்போ நான்லாம் ஒரு வேளை வந்து இந்த பொறுப்பில் இருந்தேன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருப்பேன். வேர்ல்டு பேங்க்லேயோ எங்கேயோ போய் ஒன்லி ஃபார் டூரிசம் டெவலப்மெண்ட். ஏன்னா வருஷம் டூரிஸ்ட் வருவாங்க, இங்கே நுகர்வாங்க, என்னுடைய ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகும், என்னுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேபெக்ஸ் ஸ்ட்ராட்டஜியும் இல்லை இதில். கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்கும்பொழுது நிதித்துறையும் இதை பற்றி ஒரு பெரிய புரிதல் இருந்திருக்கும். ஏன்னா கண்டிப்பாக நம்மளே வந்து சொல்லும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் மிகப்பெரிய வல்லுநர்கள், நம்ம வந்து நம்மளோட மிகப்பெரிய வல்லுநர்கள் தான் வந்து அரசில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்க இதை விட அதிகமான ஒரு விதியை தான் பார்ப்பாங்க. மிக திறமைசாலிகள் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு விஷயங்கள் இதுவும் ஒரு பெரிய மக்களுக்கான ஒரு திட்டங்களாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மக்கள் எவ்வளவு வருமானங்கள் அப்படின்றத விட எவ்வளவு கடன்களை சுமக்க போகிறார்கள் அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்க. கண்டிப்பாக. ஏன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி அரசில் இருக்க அதிகாரிகள் எல்லாமே மிக திறமையானவர்கள், வல்லுநர்கள், நம்மோட நிறையா தெரிஞ்சவங்க. ஆனால் 2 லட்சம், ஒன்று வந்து பியூரோக்ராட்டிக் லீடர்ஷிப், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப். இது 2 தாட் ப்ராசஸ், அந்த இன்டெலிஜென்ஸ் இருந்தால் தான் வந்து நாடு இருக்கும். பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஒரு பாதையில் போகும்போது இந்த லீடர்ஷிப் வந்து அவங்களோட அலைஞ்சு தான் போக முடியும். அதனால் அவங்களுடைய எல்லாருடைய கருத்துக்களே வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஏற்றுக்கிற அவசியம் கிடையாது, ரைட்? ஏன்னா ஒரு ஜனரஞ்சகமான அரசில் வந்து
பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்காது. நிச்சயமாக இன்றைக்கி நம்ம இதை பற்றி ஒரு தெளிவாகவே விவரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்தில் தெரிவிக்க மிக்க நன்றி. நன்றி.